الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக சஹீஹ் புகாரியுடைய 120வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் சொல்கிறார்கள், நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 வகையான கல்வி பாத்திரங்களை பெற்றுள்ளேன். அதாவது 2 வகையான ஹதீஸுகளை நான் ரசூலிடமிருந்து கேட்டிருக்கிறேன். அதை ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறார், 2 வகையான பாத்திரங்கள் நிறைய ஹதீஸ் என்னிடத்தில் உண்டு. அதில் ஒரு பாத்திரத்தில் உள்ள ஹதீஸுகள், அதாவது ஒரு வகையான ஹதீஸுகளை நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். அதுதான் என்னது? அவர்கள் ரசூலிடமிருந்து கேட்ட கொள்கை தொடர்பான, தொழுகை தொடர்பான, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, நற்குணங்கள், சட்டத்திட்டங்கள் தொடர்பான ஹதீஸுகள், அதையெல்லாம் அபூ ஹுரைரா நமக்கு அறிவித்து விட்டார். அடுத்து சொல்கிறார், அந்த 2வது வகையான பாத்திரத்தில் உள்ள ஹதீஸுகளை நான் உங்களுக்கு சொன்னால் என்னுடைய அடித்தொண்டை வெட்டப்படும், நீங்கள் என்னை கொலை செய்து விடுவீர்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன? அந்த 2வது வகையான ஹதீஸுகள் என்னது? அதை ஏன் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு அறிவிக்கவில்லை என்று கேட்டால், அந்த 2வது வகையான ஹதீஸுகள் நிச்சயமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை தொடர்பாகவோ, தொழுகை தொடர்பாகவோ, நோன்பு தொடர்பாகவோ, ஹராம் ஹலால் என்கிற சட்டங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகளோ கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருந்தால் அதை அபூ ஹுரைரா மக்களுக்கு சொல்லாமலே இந்த உலகத்தை விட்டு போயிருக்க மாட்டார். அப்படி செய்திருந்தால் அது என்னவாக ஆகியிருக்கும்? மார்க்க கல்வியை மறைப்பது என்கிற பெரிய குற்றத்தை செய்ததாக அது ஆகியிருக்கும். முஆஸ் பின் ஜபல் என்கிற சஹாபி மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவர்கள் மக்களுக்கு ஒரு ஹதீஸை அறிவித்தார்கள். என்ன ஹதீஸு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லிவிடுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். அவர் தன்னுடைய வாழ்நாளில் முஆஸ் பின் ஜபல் அந்த ஹதீஸை மக்களுக்கு சொல்லவில்லை, மரண தருவாயில் தான் சொல்கிறார். காரணம் என்ன? அவர்கள் ரசூலிடமிருந்து கேட்ட அந்த ஹதீஸை மக்களுக்கு சொல்லாமல் போய்விட்டால் கல்வியை மறைத்த ஒரு குற்றத்தை செய்தவனாக ஆகிவிடுவேனோ என்கிற பயத்தின் காரணமாக தான் அறிவித்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஏன் அதை அறிவிக்கவில்லை என்றால், அந்த ஹதீஸை கேட்டு மக்கள் யாராவது அலட்சியத்தில் கலிமா சொன்னவர்கள் தானே நாம் எல்லாம், நமக்கு சொர்க்கம் நிச்சயம் கேரண்டி என்று அமல் செய்யாமல் இருந்து விடுவார்களோ என்கிற அந்த பயத்தின் காரணமாக அந்த ஹதீஸை சொல்லவில்லை. ஆனால் மரண தருவாயில் அந்த ஹதீஸை அறிவித்தார். காரணம், மார்க்க கல்வியை மறைத்த குற்றத்தை செய்துவிடக்கூடாது. அப்படி இருக்க அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அந்த 2வது வகையான ஹதீஸ் என்று சொல்கிறாரே, அது மார்க்க கல்வி தொடர்பான ஹதீஸுகளாக இருந்தால் அந்த நபி தோழர் என்ன செய்திருக்க மாட்டார்? அதை மறைத்து மக்களுக்கு சொல்லாமலே போயிருக்க மாட்டார். ஆக அந்த 2வது வகையான ஹதீஸு மார்க்க சட்டத்திட்டங்கள், கொள்கை, இபாதத்துகள் தொடர்பான ஹதீஸு கிடையாது. அப்படி இருக்க என்ன ஹதீஸ் என்று கேட்டால், அது இந்த உலக வாழ்க்கையில் முஸ்லிம் சமூகத்தில் வரக்கூடிய சில ஃபித்னாக்கள், சில குழப்பங்கள் தொடர்பான ஹதீஸுகள். அந்த தகவல் எல்லாம் ரசூல் சொல்லியிருந்தால் வஹி அடிப்படையில் அது என்ன கிடையாது? மார்க்க கல்வியில் அது வராது. அது கூடுதலான தகவல், மார்க்க கல்வியில் அது வராது. இப்போது நாம் முன் அறிவிப்பு என்கிற பெயரில் பார்த்த பல செய்திகள் அப்படிதான், அது மார்க்க கல்வியில் வராது. அல்லாஹ் வஹி மூலியமாக ரசூல் ஒரு உண்மை தூதர் என்பதை நிரூபிக்கும் விதமாக சொன்ன சில முன் அறிவிப்புகள், அது கொள்கையில் வருமா, சட்டத்திட்டங்களில் வருமா, வணக்க வழிபாடுகள் வருமா என்று கேட்டால் வராது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் என்னது? முனாஃபிகீன்களுடைய பட்டியல். ரசூல் தன்னுடைய வாழ்க்கையிலேயே முனாஃபிகீன்கள் யார் யார் என்கிற அந்த பட்டியலை அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லியிருந்தான். அந்த பட்டியலை ரசூல் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொல்லியிருந்தார்கள். யாருக்காவது தெரியுமா அந்த சஹாபியுடைய பெயர்? முனாஃபிகீன்களுடைய பட்டியலை ரசூல் அந்த நபி தோழருக்கு மாத்திரம் சொல்லியிருந்தார்கள், வேறு யாருக்கும் அந்த முனாஃபிகீன்களுடைய பெயர் தெரியாது. ஹுதைஃபா பின் யமான் ரசூலுடைய ரகசியங்களை அறிந்தவர் என்று அவர் அழைக்கப்பட்டார். ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ரசூல்
ஸல்லல்லாஹு அவர்கள் பிரத்யேகமாக இவன் எல்லாம் முனாஃபிக் என்று பெயர்களை சொல்லியிருந்தார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லியிருந்தான், ரசூல் எல்லா சஹாபாக்கும் சொல்லவில்லை. காரணம், இது கொள்கை தொடர்பான கல்வியோ இபாதத் தொடர்பான கல்வியோ ஹராம் ஹலால் என்கிற சட்டத்திட்டமோ கிடையாது. இது கூடுதல் தகவல். அதை சில பேருக்கு சொல்லி பலருக்கு சொல்லாமல் ரசூல் அவர்கள் நினைச்சுவார்கள், மறைத்து விடுவார்கள். ஆக உதைஃபா பின் யமானுக்கு அந்த முனாஃபிகின்களுடைய பட்டியல் தெரியும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூ ஹுரைராவுக்கு சில ஃபித்னாக்கள் தொடர்பான சில தகவல்களை சொல்லியிருப்பார். அதை சொன்னால் எங்கு சில பேர் அதை விளங்கி கொள்ளாமல் அடித்து விடுவார்களோ கொலை செய்து விடுவார்களோ என்கிற அந்த பயத்தில் அபூ ஹுரைரா அதை அறிவிக்கவில்லை. இதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தகவல் தான், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்களாம். யா அல்லாஹ், ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று அதிகமாக துவா செய்வார்களாம். ஹிஜ்ரி 60 என்கிற அந்த காலத்தை அடைவதை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று அடிக்கடி அவர்கள் துவா செய்ய, அவர்கள் 58 ஹிஜ்ரியில் வஃபாத் ஆகிவிட்டார். அல்லது 59 ஹிஜ்ரியில் அபூ ஹுரைரா அவர்கள் துவா கேட்டது போல் வஃபாத் ஆகிவிட்டார். 60 ஹிஜ்ரி அவர்கள் அடையவில்லை. அப்படி என்ன நடந்தது 60 ஹிஜ்ரியில் என்று கேட்டால், அதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம். ஆக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னறிவிப்பாக ரசூல் அவர்கள் ஏதோ அந்த ஃபித்னாக்கள் சம்பந்தமாக சில தகவல்களை சொல்லியிருப்பார். இதை நாம் முன்னறிவிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆம், சில ஹதீஸுகள் நேரடியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை தொடர்பாக நேரடியாக ரசூல் சொன்ன சில ஹதீஸுகள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்னத் அஹமத் என்கிற நூலில் இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அறிவித்திருக்கிறார். அதேபோல் இமாம் திர்மிதி அறிவித்திருக்கிறார். இன்னும் பல நூல்களில் அந்த தகவல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கர்பலா என்கிற இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார் என்று சொன்னதாகவோ, அல்லது எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார் என்று சொன்னால் அந்த இடத்தில் மண் சிவப்பு நிறத்தில் இருக்கும் என்பதாகவும் ரசூல் அவர்கள் சொன்னதாக சில தகவல்கள் வருகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்களாம். அப்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளை, ரசூல் அவர்கள் மீது ஏறி உட்கார்ந்து கீழே குதித்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களாம், இவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று கேட்டால், ஆம், நிச்சயமாக நான் என்னுடைய இந்த பேரப்பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்ல, இவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் பிற்காலத்தில் ஷஹீதாக்கப்படுவார் என்று சொன்னால் அந்த இடத்தில் சிவப்பு நிற மண் இருக்கும் என்று அவர்கள் சொன்னதாக. ஆனால் இந்த ஹதீஸை சில அறிஞர்கள் ஆதாரபூர்வமான தகவல் என்று ஏற்கவும் செய்கிறார்கள். பல அறிஞர்கள் இதை ஒரு பலவீனமான செய்தி என்பதாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக நாம் சொன்னோமே, அந்த தகவலை வைத்து பார்த்தால் ரசூல் அபூ ஹுரைராவுக்கு ஏதாவது ஒரு தகவலை சொல்லியிருப்பார். 60 ஹிஜ்ரியில் நடந்த குழப்பம் என்று பார்த்தால் அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைதான். எப்படி அவர் கொல்லப்பட்டார், என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அன்பானவர்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டார் என்பதாக நாம் நேற்று சொன்னோம். ஆக இப்படி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்படைத்ததும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்துக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரே ஆட்சியாளராக இருந்தார்கள். இவர் ஏறக்குறைய 20 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பான ஆட்சி, மார்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக எந்த குழப்பமும் கிடையாது, ஆட்சி அதிகாரம் தொடர்பான எந்த ஒரு சச்சரவும் கிடையாது, மிக சுமூகமான ஆட்சி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வஃபாத்துக்கு முன்பாக அடுத்து ஆட்சி அதிகாரம் தொடர்பாக மக்களில் பிளவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கு சில சஹாபாவுடைய ஆலோசனையின் அடிப்படையிலும் என்ன செய்தார்கள், தன்னுடைய மகன் யசீத் பின் முஆவியாவை அடுத்த ஆட்சியாளராக என்ன செய்தார்கள், அறிவித்து விட்டார்கள். ஆக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பிறகு யசீதுடைய ஆட்சி வந்தது. யசீத் உடைய ஆட்சி வந்ததும் எல்லோரும் பையத் செய்தார்கள், யசீதை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அதில் பெரிய பெரிய உலமா சஹாபாக்களும் என்ன செய்தார்கள். உதாரணத்திற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு யசீது ஹலீஃபாவாக நியமிக்கப்படும் அளவுக்கு யசீதுக்கு தகுதி இல்லை என்று அவருக்கு தெரியும். யாருக்கு? இப்னு உமருக்கு. இருந்தாலும் இப்னு உமர் சொல்கிறார், எல்லோரும் பையத்து செய்த பிறகு நான் பையத்து செய்யாமல் இருப்பது சரி இல்லை, பையத்து செய்து குழப்பத்தை தவிர்ப்பது தான் நல்லது என்று நானும் என்ன செய்து விட்டேன், பையத்து செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் யசீது அவர்களுக்காக எல்லோரும் பையத் செய்யும் பொழுது முக்கியமான 2 ஆளுமைகள் மாத்திரம் பையத்து செய்யவில்லை. அந்த முக்கியமான 2 பேர் யார் என்று கேட்டால்,
ஒருவர் ரசூலுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரதியல்லாஹு அன், இரண்டாவது நபர் அபூபக்கருடைய பேரப்பிள்ளை அப்துல்லா பின் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹுமா. இந்த இருவரும் யசீதுக்காக பையத்து செய்யவில்லை, பையத் செய்ய மறுத்தார்கள். யசீது ஹலீஃபாவாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியற்றவர், அப்படிப்பட்டவருக்காக நான் பையத்து செய்ய மாட்டேன் என்பது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய புரிதல். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்கள் பலரோடு, பல நண்பர்களோடு, ஏறக்குறைய 80 பேர் ஹஜ்ஜுக்காக வேண்டி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூஃபாவிலிருந்து, கூஃபா என்பது என்ன பகுதி? ஈராக் நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான நகரம். அங்குதான் அலி ரதியல்லாஹு அவர்களும் ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் 6 மாதம் அங்கிருந்தான் ஆட்சி செய்தார்கள். அதுதான் கேபிட்டல் ஹிலாஃபத்துக்கு அலி ரதியல்லாஹுடைய காலத்தில். ஆக அலி ரதியல்லாஹுடைய ஆதரவாளர்கள் என்கிற பெயரில் ஷியாக்கள் அங்குதான் இருந்தார்கள் அதிகமாக, கூஃபாவில் அலியுடைய ஆதரவாளர்கள் என்று தன்னை சொல்லக்கூடியவர்கள். ஆனால் அந்த காலத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஷியாக்கள் இப்போது உள்ள ஷியாக்கள் மாதிரி கிடையாது. சஹாபாவை திட்டுவது, ஏசுவது அப்படி இல்லை. அலி ரதியல்லாஹு சிறந்தவர் என்று சொல்வார்கள். அதை மீறி அவர்கள் சஹாபாவை காஃபிர் என்று சொல்வதெல்லாம் பெரும்பாலும் அப்படி செய்ய மாட்டார்கள், சில ஷியாக்களை தவிர. அந்த காலத்தில் அந்த மோசமான ஷியாக்களை ராஃபிதா என்று சொல்வார்கள். அலி சிறந்தவர் என்று சொல்வதோடு சரி, அதை தாண்டி பெரிய வழிகேடு எதுவும் இருக்காது, அப்படிப்பட்ட மக்களை ஷியா என்று சொல்வார்கள். ஷியாக்கள் அதிகமாக இருந்த பகுதி அந்த கூஃபா. அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு கடிதங்கள் எழுதினார்கள். நீங்கள் கூஃபாவுக்கு வந்து விடுங்கள், நாங்கள் உங்கள் கையில் பையத்து செய்ய விரும்புகிறோம், உங்களை ஹலீஃபாவாக ஏற்க விரும்புகிறோம், நமக்கு யசீதெல்லாம் பிடிக்காது என்று சொல்லி ஒன்றல்ல இரண்டல்ல 100க்கு மேற்பட்ட கடிதங்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது கூஃபாவிலிருந்து. அந்த கடிதங்கள் வந்ததும் ஹுசைன் ரதியல்லாஹு தன்னுடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை மகன் முஸ்லிம் பின் அகீல் அவர்களை என்ன செய்தார்கள்? அந்த கடிதங்கள் யாரெல்லாம் அனுப்பினார்கள் என்று பெயர்களை சொல்லி, நீங்கள் கூஃபாவுக்கு சென்று இந்த மக்களை சந்தித்து, உண்மையில் இந்த மக்கள் எனக்கு கடிதம் எழுதினார்களா, அவர்கள் என்னை விரும்புகிறார்களா, ஹிலாஃபத்துக்கான பையத் செய்ய விரும்புகிறார்களா என்று நீங்கள் இந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுங்கள். முஸ்லிம் பின் அகீல் கூஃபாவுக்கு சென்றார்கள். சென்ற அந்த மக்களை எல்லாம் சந்தித்து கேட்டால், ஆம், நீங்கள் ஹுசைனை அழையுங்கள், நாங்கள் பையத் செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னதும் முஸ்லிம் பின் அகீல் இந்த தகவலை ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்பிவிடுகிறார். இந்த தகவல் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு வந்து சேர்ந்ததும் அவர்கள் அழைத்து வந்த தன்னுடைய குடும்பத்தினர்கள், நண்பர்கள் என்று அந்த ஏறக்குறைய 80 பேர் அவர்களை அழைத்து கொண்டு கூஃபாவுக்கு புறப்பட ஏற்பாடுகள் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் தடுத்தார்கள். வேண்டாம், குறிப்பாக கூஃபா மக்களை நம்பி நீங்கள் போக வேண்டாம், அவர்கள் எப்போதும் துரோகம் செய்யக்கூடியவர்கள். உங்களுடைய தந்தை அலி விஷயத்திலும் அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே. அந்த மக்களை நீங்கள் நம்பி போகாதீர்கள் என்றெல்லாம் தடுத்தார்கள். ஆனால் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் எழுதிய விதி அவர்களை இழுத்து கொண்டு சென்று விட்டது என்று தான் சொல்ல முடியும். யார் என்ன தடுத்தாலும் அவர்கள் நிற்கவில்லை. இல்லை, நான் போவேன் என்று சொல்லி அழைத்தவர்கள் புறப்பட்டு விட்டார். இவர்கள் இங்கு கிளம்பியதும் அங்கு கூஃபாவில் முஸ்லிம் பின் அகீல் இருந்தாரே, அங்கு என்ன நடந்தது என்று சொன்னால், இப்படி கூஃபா மக்கள் ஹுசைனை அழைக்கிறார்கள், கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டதும், அந்த நேரம் ஹலீஃபாவாக இருந்த யசீத் திமஷ்கில் ஷாம் நாட்டில் இருக்கிறார், அங்கிருந்தான் ஆட்சி செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? உபைதுல்லா பின் ஜியாத் என்று தன்னுடைய ஒரு கவர்னர், அவனை கூஃபாவுக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பக்கூடிய நோக்கம் என்ன? அவர் என்ன சொல்லி அனுப்பினார் என்று கேட்டால், போய் அந்த மக்களை தடுங்கள், அப்படி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் வந்தால் அவரையும் விமர்சிங்கள், இல்லை நீங்கள் தனியாக பையத்து வாங்காதீர்கள், குழப்பமாகிவிடும் என்று தடுங்கள் என்று தான் சொல்லி அனுப்பினார்கள். சரி, அந்த உபைதுல்லா பின் ஜியாத் கூஃபாவுக்கு தன்னுடைய மக்களோடு, பெரிய கூட்டமெல்லாம் படையெல்லாம் கிடையாது, சில விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு சில மக்களை அழைத்து கொண்டு அவன் கூஃபா வருகிறான். வந்து அந்த கடிதம் எழுதிய மக்களை பார்த்து மிரட்டுகிறான். இப்படி குழப்பம் செய்யக்கூடிய வேலையை செய்தால் அவ்வளவுதான், உங்களை நான் காலி செய்து விடுவேன் என்று ஏதோ மிரட்டுகிறான். அதை கேட்டதும் அத்தனை பேர் மிரட்சிதார்கள். அங்கு சஹாபாக்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை சொல்லி தடுத்தது போல் அத்தனை பேரும் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் விஷயத்தில் துரோகம் செய்து விட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், முஸ்லிம் பின் அகீல் தனியாக நிற்கிறார், ஒத்துழைப்பு தருவோம் அழையுங்கள் என்றெல்லாம் சொன்னவர்களெல்லாம் ஓடிவிட்டார்கள். முஸ்லிம் பின் அகீல் தனியாக நிற்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், உபைதுல்லா பின் ஜியாதுடைய மக்கள் மக்காவிலிருந்து ஃபித்னா செய்வதற்கு இவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி முஸ்லிம் பின் அகீலை கொலை செய்ய நாடும் பொழுது அவர்கள்
அந்த கடிதம் எழுதிய மக்களுடைய வீடுகளை நாடி சென்றார்கள், அடைக்கலம் தாருங்கள் என்று. ஆனால் யாரும் என்ன செய்யவில்லை, உதவி செய்யவில்லை. அழைத்தவர்களெல்லாம் கதவை சாத்தி விட்டார்கள், இங்கங்கு ஓடி அலைந்தார்கள். இறுதியாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அவரை கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பாக முஸ்லிம் பின் அகீல் இரண்டாவது ஒரு தகவலை ஹுசைன் பின் அலிக்கு சொல்லி அனுப்பினார்கள். என்ன தகவல்? உங்களுக்கு ஆதரவு தரப்போகிறோம் என்று சொன்ன மக்கள் எல்லாம் துரோகம் செய்து விட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள், நீங்கள் வர வேண்டாம் என்கிற இரண்டாவது தகவல். இங்கு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். இந்த இரண்டாவது தகவல் ஹுசைன் பின் அலிக்கு கிடைத்த அந்த சமயத்தில் அவர்கள் கர்பலா என்கிற இடத்தை வந்து அடைந்து விட்டார்கள். மக்காவிலிருந்து புறப்பட்டு கூஃபாவுக்கு வரும் வழியில் இடையில் கர்பலா என்கிற இடத்தை வந்து அடைந்து விட்டார்கள், ஈராக் நாட்டிலே. அப்போதான் அந்த இரண்டாவது செய்தி வருகிறது. அந்த தகவல் கிடைத்ததும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இது என்ன இடம்? கர்பலா என்று சொல்லப்பட்டது. அப்போது இந்த கேள்வி கேட்ட அந்த வார்த்தை வைத்து அநேகமாக ரசூல் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸு ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கலாம், அந்த பெயரோடு ரசூல் அவர்கள் சொன்ன ஹதீஸ். ஆகவேதான் அந்த தருணம் வந்துவிட்டதா, ஷஹீதாக்கப்படும் அந்த நேரம் வந்துவிட்டதா என்பதை உறுதி செய்ய அநேகமாக அவர்கள் இது என்ன இடம் என்று கேட்டிருக்கலாம். ஆக மக்கள் சொன்னார்கள் கர்பலா என்று சொன்னதும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல் கர்புன் வபலா, அந்த கர்பலா என்கிற வார்த்தை இரண்டு துண்டாக பிரித்து கர்புன் வபலா என்று சொன்னார்கள். கர்ப் என்று சொன்னால் பிரச்சனை, துன்பம். பலா என்று சொன்னால் என்னது? சோதனை. பலா முசீபத் என்று நாம் சொல்லுவோம். பலா முசீபத் என்று சொன்னால் சோதனை, பிரச்சனை என்ற அர்த்தம். கர்புன் வபலா இல்லை, இது அல்லாஹுடைய மிகப்பெரிய சோதனை, அல்லாஹுடைய ஒரு சோதனை நாம் வந்து மாட்டிவிட்டோம். அடுத்து அந்த உபைதுல்லா பின் ஜியாதுடைய மக்கள் கர்பலாவுக்கு வந்தார்கள். அவர்களிடத்தில் ஹுசைன் பின் அலி 3 கோரிக்கை வைத்தார்கள். என்ன 3 கோரிக்கை? எனக்கு திமஷ்கு போக விடுங்கள், அங்கு நான் சென்று யசீதிடம் டைரக்டாக இதை குறித்து பேச விரும்புகிறேன். இல்லையா இரண்டாவது ஆப்ஷன் என்ன? எனக்கு எங்கேயாவது அந்த காலத்தில் ஈரானுக்கு அந்த பக்கம் எல்லாம் ஜிஹாது நடந்து கொண்டிருந்தது. ஆக எங்கெல்லாம் ஜிஹாது நடக்கிறதோ அப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு என்னை போக விடுங்கள், நான் அங்கு சென்று விடுகிறேன். இன்னொரு ஆப்ஷன் ஏதோ மூணாவது விஷயமும் சொன்னார்கள். ஆனால் அந்த மக்களோ இல்லை, நீங்கள் பையாத்து செய்துவிட்டு தான் இங்கிருந்து போக வேண்டும். யசீதுக்காக இன்னும் அவர் பையத் செய்யவில்லையா அல்லவா? ஆக யசீதுக்காக பையத்து செய்துவிட்டு தான் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக வேண்டும், வேறு எந்த ஒரு ஆப்ஷனையும் நாம் உங்களுக்கு தரமாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் யசீது பொருத்தமான நபர் அல்ல, அவருக்காக பையத்து செய்தால் அது தப்பாகிவிடும் என்பது அவருடைய நிலைப்பாடு, ஹுசைன் பின் அலியுடைய நிலைப்பாடு. ஆக அவர்கள் நான் பையத்து செய்ய மாட்டேன், என்னை யசீது இடம் சென்று பேச விடுங்கள், இல்லையா எங்கு போர் நடக்கிறதோ அங்கு என்னை போக விடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இறுதியாக கர்பலா என்கிற அந்த இடத்தில் இந்த 80 பேருக்கும் உபைதுல்லா பின் ஜியாதுடைய மக்களுக்கும் நடுவிலே போர் நடந்தது. இந்த 80 பேரும் போர் செய்வதற்காக கிளம்பி வந்தவர்கள் அல்ல, அவர்களிடத்தில் ஆயுதங்களும் கிடையாது பெரிய அளவில். ஆக இப்படி ஒரு போர் நடந்து அதில் அத்தனை ஆண்களும் அதில் கொல்லப்பட்டார்கள். அத்தனை ஆண்கள், பெண்களை தவிர, அவர்களுடைய குடும்பத்தின் நண்பர்களில் பெண்கள் சிறு பிள்ளைகளை தவிர அத்தனை ஆண்களும் அநியாயமாக கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். யார் அவருடைய குடும்பத்தில் கொல்லப்படாமல் தப்பித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மகன் அலி பின் ஹுசைன், அவர்களுடைய பட்டம் தான் அநேகமாக ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்வார்கள். அவர்கள் உடல்நிலை ஏதோ சரியில்லாமல் கர்பலாவுக்கு அவர்கள் வரவில்லை. பயணத்தில் சற்று முன்பாகவே அவர்கள் நினைச்சுவிட்டார்கள், தங்கிவிட்டார்கள். அவர்களுடைய உயிர் தான் தப்பித்தது, அவர்கள் மூலியமாக தான் அவருடைய வம்சம் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது, அல்லாஹு ஆலம். ஆக இப்படி அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். நிச்சயமாக ஹுசைன் பின் அலி கர்பலாவில் கொல்லப்பட்டது மிகப்பெரிய அநியாயமான ஒரு கொலை. அவர்களுடைய மரணம் ஷஹாதத், அவர்கள் கொல்லப்பட்டது மிக அநியாயமான ஒரு கொலை. அஹ்லுஸ் சுன்னா கொள்கையை சார்ந்த அத்தனை அறிஞர்களும் இதை ஒரு அநியாயமான கொலை என்றுதான் சொல்வார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் ஒரு இடத்தில் எழுதுகிறார், யார் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்களோ, அல்லது அவரை கொலை செய்வதில் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்தார்களோ, அல்லது இவர்களுடைய கொலையை பொருந்தி கொண்டார்களோ, அவர் கொல்லப்பட்டது சரிதான் என்று அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதை கொண்டு திருப்தி அடைகிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய லானத்துண்டாகட்டும் என்று சபிக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும். அவர்களை கொலை செய்தவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டது மிக அநியாயமான கொலை. அதை நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது, கடுகளவு கூட பொருந்தி கொள்ளக்கூடாது. ஆம்,
இவர்களுடைய கொலையை அடிப்படையாக வைத்து ஷியாக்கள் செய்வது அனாச்சாரங்கள். என்ன செய்கிறார்கள்? இவர்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் எப்போது நடந்தது? ஜும்மா தினமன்று ஆஷூரா நாள், அதாவது முஹர்ரம் 10வது நாள், ஹிஜ்ரி 60 அல்லது 61, ஜும்மா தினம் அன்று ஆஷூரா நாள் அன்று இந்த சம்பவம் நடந்தது. ஆக அந்த நாள் நோன்பு நோற்பது தான் நபி வழி. ஆனால் நோன்பு நோக்கிறார்களோ இல்லையோ, இந்த ஷியாக்கள் ராஃபிதாக்கள் என்ன செய்வார்கள்? தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் விதத்திலே, ரத்தம் சிந்தும் விதத்திலே யார் அவர்களை அழைத்து இப்படி அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ அந்த கூஃபா மக்கள் என்ன செய்தார்கள்? இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்மால் தானே இவர்கள் இவ்வளோ பெரிய வேதனையை சந்தித்தார் ஹுசைன், அந்த வேதனையை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த கூஃபா மக்கள், அந்த ஷியாக்கள் என்ன செய்தார்கள்? அந்த காலத்திலேயே அந்த வலியை நாமும் உணர வேண்டும் என்று ஆஷூரா வரும்பொழுதெல்லாம் தன்னைத்தானே அடித்துக் கொள்வார்கள், இரத்தத்தை சிந்துவார்கள். நாங்கள் தானே அழைத்து அவர்களை இப்படி ஒரு முசீபத்தில் போட்டு விட்டோம் என்று. அவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்திருந்தாலும் இந்த வழிமுறை என்னது? தடுக்கப்பட்ட வழிமுறை. ரசூல் அவர்கள் சொல்கிறார், லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதஅவல் ஜாஹிலிய்யா. எவர் ஒருவர் ஒரு முசீபத்திலே, ஒரு பிரச்சனையிலே அந்த முசீபத்தை, அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் தன்னுடைய கன்னங்களை அறைந்து கொள்கிறானோ, தன்னுடைய ஆடையை கிழித்துக் கொள்கிறானோ, அல்லது அறியாமை காலத்தில் இறந்தவருடைய பெயரை சொல்லி சொல்லி ஒப்பாரி வைத்து அழுவார்கள், அப்படி அழைத்து அழுகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று ரசூல்கள் சொன்ன பிறகு எப்படி வருடா வருடம் இந்த துக்கத்தை கொண்டாடும் விதத்தில் இந்த ஷியாக்கள் இந்த அனாச்சாரத்தை செய்யலாம்? இஸ்லாத்திற்கும் இந்த அனாச்சாரங்களுக்கும் சம்மதமே கிடையாது. ஆக இப்படி அன்பானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலை செய்த அந்த அநியாயக்காரர்கள் எவ்வளோ மோசமான மக்களாக இருந்திருப்பார்கள் பாருங்கள். யசீத், இத்தனை விஷயங்கள் நடந்தது, ஆனால் இதை யசீத் என்ன செய்யவில்லை, செய்யும்படி சொல்லவில்லை. அவர் தடுத்து வாருங்கள் என்று தான் சொன்னார்கள். கொலை செய்ததெல்லாம் அந்த உபைதுல்லா பின் ஜியாத் எடுத்த சுய முடிவுகள். அவர் நினைச்சுகிறான், சஹீஹ் புகாரில் இந்த தகவல் வருகிறது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து உபைதுல்லா பின் ஜியாத் இடத்தில் கொண்டு செல்கிறார்கள். அவன் நினைச்சுகிறான், அந்த ஹபீஸ் ஷைத்தான் ஒரு குச்சியை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மூக்கில் ஏதோ இப்படி தொட்டு நினைச்சுகிறான், பார்க்க அழகாக இருக்கிறார் என்று சொல்கிறான். அந்த தகவலை அறிவிக்கக்கூடிய சஹாபி அவர் சொல்வார்கள், அநேகமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகம் அப்படியே ரசூலுடைய முகம் மாதிரி இருக்கும் பார்க்க. ஹசனும் அப்படிதான், அதேபோல் ஹுசைனும் அப்படிதான், ரசூலுடைய முகம் அப்படியே இருக்கும். ஆக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய முகத்தை, அந்த தலையை வைத்து நினைச்சுகிறார்கள் பரிகாசம் செய்யும் விதமாக. நவுது பில்லா. இவர்களெல்லாம் பிற்காலத்தில் நாம் ஏற்கனவே சொன்னோம், அந்த முஹ்தார் அஸ்-ஸகஃபி என்கிற அந்த பொய் நபி ஹுசைன் ரலியல்லாஹு கொலைக்கு பழி வாங்க வேண்டும் என்று சில மக்களை அழைத்து சென்றார் என்று. அந்த முஹ்தார் அஸ்-ஸகஃபி சில பேரை அனுப்பி வைத்து இந்த உபைதுல்லா பின் ஜியாதையும் நேரடியாக கொலையில் ஈடுபட்ட மக்களும் என்ன செய்தான்? கொலை செய்தான், பழி வாங்கினான் என்பதாக வரலாறு உண்டு. ஆக அன்பானவர்களே, இப்படி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார். இந்த கொலையில் கலந்து கொண்ட அந்த அநியாயக்காரர்களுக்கு ஹுசைன் யார் தெரிந்திருக்கும், ஆனால் அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. யார் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள்? ஹுசைன், ஹசன் இரண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளின் இளைஞர்களுடைய தலைவர்கள். சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுமா ரைஹானதாய மினத் துன்யா, ஹசனும் ஹுசைனும் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் வழங்கிய நறுமண பூக்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மொழியிலும் தன்னுடைய பிள்ளைகளை அல்லது பேர பிள்ளைகளை செல்லமாக அழைப்பதற்கு ஏதாவது ஒரு வார்த்தை பயன்படுத்துவோமா இல்லையா? அப்படி அரபி மொழியிலே செல்லமாக சொல்வதற்கு நினைச்சுவார்கள், நறுமண பூ என்று சொல்வார்கள். ஆக இருவரும், ஹசன் ஹுசைன் இருவரும் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் வழங்கிய நறுமண பூக்கள் என்று சொன்னார்கள். ஆக ரசூலுடைய பேர பிள்ளையாச்சே, சொர்க்கவாசிகளின் இளைஞர்களுடைய தலைவராச்சே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஹ்லுல் பைத்தை சார்ந்த ஒருவராச்சே, சஹாபியாச்சே, எதையும் அவர்கள் பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி நினைச்சார்கள், இந்த கொலையை செய்தார்கள். ஆக அன்பானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான பாடம், படிப்பினை என்று பார்த்தால், மனோ இச்சைப்படி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அது எப்போதும் நம்மை வழிகேட்டின் பக்கம்தான் அழைத்து செல்லும். நாம் எப்போதும் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் நல்லது கெட்டது, ஹராம் ஹலால், சரி தவறு என்பதை தீர்மானிக்க வேண்டும். மனோ இச்சைப்படி நாம் செயல்பட்டால் பல முறை பிறர் மீதோ அல்லது தனக்குத்தானே நாம் அநீதி இழைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அதேபோல் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான படிப்பினை, நாம் கல்வியாளர்கள், உலமாக்கள் ஏதாவது ஆலோசனை தந்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? ஏற்க வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உலமா சஹாபாக்கள் நினைச்சார்கள், ஆலோசனை தந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விதி,
அவர்கள் அதை தடுத்திருக்க முடியாது. அல்லாஹுடைய விதி அவர்களை கர்பலா வரை அழைத்து சென்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய விதிப்படிதான் அந்த சம்பவம் நடந்தது. ஆனால் கல்வியாளர்கள், அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனை தந்தால் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு பெரும்பாலும் நன்மை இருக்கும் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுடைய இந்த வரலாறை எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு அந்த வரலாறிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குவானாக. அதேபோல் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அங்கு போய் கொல்லப்பட்டது இது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு துக்க செய்தியாக இருந்தாலும் அதை அடிப்படையாக வைத்து ஷியாக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனாச்சாரங்கள். அதற்கு இஸ்லாத்தில் எந்தவித இடமும் கிடையாது. இஸ்லாத்துக்கும் அந்த அனாச்சாரங்களுக்கும் தொடர்பு கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டு முஹர்ரம் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த அனாச்சாரங்களை எல்லாம் தவிர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த விதமான பிதாத்திலும் நாம் ஈடுபடக்கூடாது. சுன்னாவை கடைபிடித்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.